இந்தியாங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய நாடு. இந்த உலகத்துல ஒரு விஷயத்த கைக்கு எடுத்து அதை லீட் பண்ற அளவுக்கு டேலண்டான ஆட்கள்லாம் இந்தியால இருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு உலகத்துல பெரிய பெரிய பதவிகள்ல பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் இந்தியால இருந்து தான் வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த அதிகாரத்தை வச்சு நல்லது பண்றதுல பிரச்சனை இல்லை. ஆனா அதை வச்சு சர்வதிகாரம் பண்ண போறது தான் ஏத்துக்க முடியாத ஒண்ணு. வெயிட் 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 இப்ப இந்தியான்னு சொன்ன உடனே இவன் இந்தியாவை திட்டத்தான் போறான், இவன் இந்தியாவுக்கு எதிராக தான் பேச போறான் அப்படின்னு நினைச்சுக்காம, நான் இப்ப சொல்ல போற விஷயம் நம்ம நாட்டுல இருக்குதா அப்படின்னு சொல்லி நியாயமா யோசிங்க. ஏன்னா இதுல அதிகாரத்தில் உள்ளவங்க எல்லாம் அவ்வளவு குயிக்கா டக்குன்னு யோசிக்க மாட்டாங்க. ஆனா சாதாரண மக்கள் நாம யோசிக்கலாம் தானே. ஒரு காலத்துல இந்த கிரிக்கெட்டுங்கிறது எல்லாரும் சந்தோஷமா என்டர்டைன்மெண்டா ஒவ்வொருத்தரும் ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு என்டர்டைன்மெண்டா பார்த்துட்டு அப்படியே போயிடுறது. எப்ப இந்த கிரிக்கெட்டுக்குள்ள கொண்டு வந்து அரசியலையும் ஒரு நாட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து பூத்தினாங்களோ, அதோட எப்ப பார்த்தாலும் ஒவ்வொரு முறையும் இந்த கிரிக்கெட்ல ஏதாவது ஒரு சண்டை வந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப வந்திருக்கிற இந்த பிரச்சனை புதுசான்னு கேட்டீங்கன்னா புதுசெல்லாம் இல்ல. எங்களுக்கு பாதுகாப்பு காரணங்களுக்காக விளையாட இயலான்னு சொல்லி 1996 ஸ்ரீலங்காவோட நடக்கிற இந்த வேர்ல்ட் கப் மேட்ச்ல ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் விலகி போயிருக்காங்க. அதே மாதிரி 2003 இங்கிலாந்து ஜிம்பாப்வே மேட்ச்ல இருந்து இங்கிலாந்து விலகி போயிருக்கு. நியூசிலாந்து கென்யா மேட்ச்ல இருந்து நியூசிலாந்து விலகி போயிருக்கு. அதே பாணியில கொஞ்சம் வித்தியாசமா 2026 பிரச்சனை வந்திருக்குது. பங்களாதேஷ் ஒரு நாட்டோட எல்லாம் விளையாட முடியாதுன்னு சொல்லல, இந்தியால எங்களுக்கு விளையாட இல்ல, ஸ்ரீலங்காக்கு எங்கட மெச்சியெல்லாம் மாத்திட்டாங்கன்னு கேட்டது. ஆனா அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்கள ஐசிசி T20 விட்டே தூக்கியாச்சு. இந்த ஐசிசி இந்தியாவோட கைபொம்மைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சோ இவங்க இப்படி பங்களாதேஷுக்கு பண்ணது எவ்வளவு பிழைன்றது உலகத்துக்கு காட்டணும்னு பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு இந்தியாவோட மட்டும் விளையாடையலாம் அப்படின்னு சொல்லி ரிவர்ட் அடிச்சாங்க. இப்ப என்ன பேச்சு? கிரிக்கெட் தர்மம் மீறப்பட்டுட்டான். இந்தியாவுக்கு பாகிஸ்தான்ல போய் பாதுகாப்பு காரணங்களுக்காக விளையாடையலாம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கிரிக்கெட் தர்மத்தை மீறுறது இல்ல. இப்ப பாகிஸ்தான் பண்ணதுதான் கிரிக்கெட் தர்மத்தை மீறுறதா? இங்க நான் இந்தியாவையும் இந்திய மக்களை எல்லாம் பிழையா சொல்லல. இந்த ஐசிசிய கண்ட்ரோல்ல வச்சுட்டு ஒரு விளையாட்டை மட்டும் பார்க்காம அதை வச்சு எவ்வளவெல்லாம் குழப்புறாங்க அப்படிங்கிறத முதல்ல மக்கள் நாம புரிஞ்சு கொள்ளணும்னு தான் சொல்றேன். இது இப்படியோ போனுச்சுன்னா கடைசிக்கு இந்த பங்களாதேஷ் இப்ப T20 ஒன்று கிரியேட் பண்ண மாதிரி ஒவ்வொரு நாடும் அவங்களுக்கு ஏதாவது மிச்சம் கிரியேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. கடைசிக்கு இந்தியா அவங்களுக்குள்ளேயே போல் போட்டு அவங்களே பெட்டால் அடிச்சுக்க வேண்டியதுதான். ஆனா பாகிஸ்தான் நாங்க இந்தியாவோட விளையாட மாட்டோம்னு சொல்லி ஒரு முடிவை அறிவிச்சிட்டு இப்ப ஃபைனல் இந்தியாவோட விளையாட வந்தா என்ன செய்வீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க ஃபைனல்ல நாங்க வந்தா நாங்க இந்தியாவோட விளையாடி அவங்கள தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறது கொஞ்சம் வேடிக்கையா தான் இருக்குது. அப்படிதான் தோக்கடிக்கணும்னா எல்லா மேட்ச்லயும் அவங்கள விளையாடி தோக்கடிக்கலாம் தானே. ஏன் இந்த மெச்சுகளை மட்டும் இல்லாம விளையாடலான்னு சொல்லிட்டு ஃபைனல்ல மட்டும் விளையாடுவோம்னு சொல்றது கொஞ்சம் வேடிக்கையாவும் கொஞ்சம் யோசனையாவும் தான் இருக்கு. இதெல்லாம் பாக்குறப்போ ஒருவேளை பாகிஸ்தான்